2 ஒயர் சேர்ந்த மாதிரி வருதா, அதில் ஃபஸ்ட்டு ஒயரு ஷிவன் கான் போடணும். கொஞ்ச நாளாக லைவ் வர முடியல, கொஞ்சம் பசங்களுடைய அட்மிஷன்ஸு, காலேஜ் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது, வெளியில் ஊருக்கு போக வேண்டிய வேலைகள்லாம் இருந்தது, அதனால் லைவில் வர முடியல. இனி நம்ம தொடர்ந்து லைவில் வந்துடலாம். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ. இப்போ சீசன் டைம்னு சொல்கிறது எதுனா, நவராத்திரியோடைய ஆர்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க அந்த கர்நாடகா ஸ்டேட்லேருந்து. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இப்போலாம் நவராத்திரின்னு வரலட்சுமி நோன்பு எல்லா பூஜையுமே கொண்டாடுறாங்க. அவங்களும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஒர்க் போகிறது தான் இந்த சீசன் டைம்னு சொல்கிறோம். இது தவிர ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கான லஞ்ச் பேகு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து இந்த நவராத்திரி ஆர்டர்ஸ் எல்லாம் நான் அப்படியே சைட் பை சைட் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கு இடையில் உங்களுக்கு நான் டுட்டோரியல்ஸும் எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? ஏன்னா ஒரு 2-3 மாதமாகவே நான் எடுக்கலை. அப்புறம் நான் 2 மாதமாக நானே ரீசெலர் ஆர்டர் எடுக்கலை. ஏப்ரல் மே வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, சம்மரு, சிக்கன் பாக்ஸ் வந்துடும், அதனால் நானே அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆர்டர் இல்லை, நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஆர்டர் மட்டும் பெர்மிஷன் வாங்கி மூடி போட்ட ஷிவன் கான் கூட நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? மறுபடியும் 365 நாளும் நம்ம சேனலில் ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒர்க்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு உகந்த பொருள், உகந்த குவாலிட்டியில், நல்ல குவாலிட்டியில் மட்டும் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். ஏன்னா எந்த ஒயரும் சாயம் போகக்கூடாது. அதே மாதிரி கூட வந்து நாட்ஸ் வந்து டிஃபர் ஆகக்கூடாது. ஆர்டர்னு எடுத்தால் நான் வந்து ஒரே பிராண்ட் ஒயரில் அதில் கிடைக்கிற கலர்ஸில் அவங்களுக்கு கலர் சார்ட் கொடுத்து நீட்டாக அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். ஒரு பேஸ்கட்டோடைய மெஷர்மெண்ட்ஸு அந்த 30 பேஸ்கட் கொடுத்தாலும் அந்த 30 பேஸ்கட்டுக்கும் இருக்கும். ப்ரூஃபுக்கு என்னுடைய வீடியோவில் அந்த ஷிவன் கான் கூடையோட மூடி போட்ட கூட போய் பாருங்கள். அப்டு எல்லா கூடையும் ஒரே ஹைட்டு, ஒரே மாதிரி நாட்ஸ் போட்டு எந்த ஒரு நாட்ஸுமே சின்னதாகவோ பெருசாகவோ இருக்காது. பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருப்பேன். ஆர்டர் அப்படின்னா ஒரே மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்டர். நம்ம 10 கடையில் போய் அவசரமாக ஒயர் கூட வேணும்னு 10 கடைக்கு போனோன்னா ஒரு கடையில் 6 இருக்கும், ஒரு கடையில் 7 இருக்கும், ஒரு கடையில் 8 இருக்கும். அந்த மாதிரி வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பிராண்ட் ஒயரில் பின்னிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி வேணும், ஒரே குவாலிட்டியில் வேணும். அதுதான் ஆர்டர். அதுக்கு பேர் தான் ஆர்டர். கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்கிறது ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது. அவங்கவுங்க ஊரில் கிடைக்கிற ஒயரை வாங்கி பின்னி கொடுங்கன்னு என்னுடைய டீம் மெம்பர்ஸ்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லி பின்னி கொடுத்தாங்கன்னா அது ஆர்டர் மாதிரியே இருக்காது, நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. நான் என்ன ஒயரை நான் வந்து ஆர்டருக்கு பின்னுறனோ அதே ஒயரை தான் வந்து என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் அனுப்பி அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இது ஹேண்ட் ஒர்க்கு, நானே எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் சொல்கிறது கிடையாது. நம்மளும் டீம் ஒர்க்காக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ரீசெல் ஆர்டர் நிறைய எடுக்கிறேன், பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒருத்தரே பண்ண முடியாது, சரிங்களா? என்ன மாதிரியே நீட் ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நான் வந்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சில இது வந்து அவங்க மட்டுமே பண்ண மாட்டாங்க, நானும் பண்ணுவேன். அவங்களோட ஈக்குவலாக நானும் உழைச்சா தானே என்னுடைய வருமானம் எனக்கு கிடைக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு. நான் ஆர்டரை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருந்தா எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? இப்போ 20 பேஸ்கெட் ஆர்டர் எடுக்கிறேன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸ் 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுப்பேன். 5 பேஸ்கெட்டாக பிரித்து கொடுக்குறேன். ஒரு இதுக்காக சொல்கிறேன். நானும் 5 பேஸ்கெட் அவங்களோட ஈக்குவலாக போடுவேன். அப்படி போட்டால் தான் நானும் வந்து என்னுடைய பங்குக்கு உழைத்து அமௌண்ட் வந்து நானும் சம்பாதிக்க முடியும். அதுதான் என்னுடைய இது. ஈக்குவலாக பிரிச்சுக்குவோம். எங்கள் எல்லா டீம் மெம்பர்ஸில் எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக நம்ம ஒர்க்கு கொடுத்துட்டே தான் இருப்போம், ஒர்க்கு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஹாய் போட்டிருக்காங்க. ஓகே, என்ன டவுட்ஸ் இருந்தாலும்